விழுப்புரம் நண்பர்களே வணக்கம். உங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நாம இருக்கோம். இப்போ நாம ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ ரொம்ப சிம்பிளா ஆனா ஆழமா பார்க்க போறோம். வாங்க உடனே ஆரம்பிச்சிடலாம். நம்மளோட இந்த செஷன்ல சும்மா நியூஸை மட்டும் பார்த்துட்டு போக போறதில்ல. ஒவ்வொரு நியூஸுக்கு பின்னால என்ன இருக்கு, இது எப்படி உங்க எக்ஸாம்ல கேள்வியா வரும்னு எல்லாத்தையும் நம்ம அலசி ஆராய போறோம். ரெடியா இருங்க, நம்ம கொஞ்சம் டீப்பா தான் போக போறோம். இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கியமான விஷயங்கள், அப்புறம் நம்ம நாட்டோட திட்டங்கள், பொருளாதாரம், அதுக்கடுத்து சயின்ஸ், கல்ச்சர், ஹிஸ்டரின்னு சில டாபிக்ஸ், கடைசியா உலக அளவுல நடந்த செய்திகளும் அதுல இந்தியாவோட பங்கு என்னன்னு பார்க்க போறோம். இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் பிக்சரை கொடுக்கும். முதல்ல நம்ம ஸ்டேட்லேருந்து ஆரம்பிக்கலாம். தமிழ்நாட்டை பத்தி பார்க்க போறோம். இப்ப நாம பார்க்க போற பாலிசிஸும் ஸ்கீம்ஸும் உங்க ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுலயுமே டைரக்டா மார்க்ஸ் வாங்கி தரக்கூடிய ஏரியா. கொஞ்சம் நல்லா கவனிங்க. முதல்ல நாம பார்க்க போறது சமீபத்துல எல்லார் வாயிலையும் இருந்த ஒரு விஷயம். ஆமா, நம்ம பொங்கல் பரிசு திட்டம் தான். ஆனா இந்த தடவை அதுல ஒரு முக்கியமான மாற்றம் நடந்திருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. பிரிலிம்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ் கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு அதிகம். 3000 ரூபாய் பணம், 2,22,00,000 குடும்பங்கள், அப்புறம் கிட்டத்தட்ட 6,936 கோடி ரூபாய் செலவு. இந்த 3 டேட்டாவும் உங்க மனசுல அப்படியே நிக்கணும். பொதுமக்களுக்கான ஒரு நலத்திட்டத்தில இருந்து இப்போ அரசு ஊழியர்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போற ஒரு முக்கியமான மாற்றத்தை பத்தி பார்க்கலாம். அதாவது பென்ஷன் ஸ்கீம்ல ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிச்சிருக்கு. மெயின்ஸ் எழுதுறவங்க இந்த டேபிளை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல குறிப்பா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு கிடைக்கிற பலன்கள், அதாவது போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் என்ற லைனப்ப பாருங்க. இந்த புது டேப் ஸ்கீம்ல கடைசியா வாங்கின சம்பளத்துல 50% கேரண்டீட் பென்ஷனா கொடுக்குறாங்க. இது பழைய பென்ஷன் ஸ்கீமோட ஒரு முக்கியமான அம்சத்தை திரும்பவும் கொண்டு வந்த மாதிரி. இது உண்மையிலே ஒரு பெரிய பாலிசி சேஞ்ச். சரி, நம்ம மாநில செய்திகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் 2 முக்கியமான விஷயங்கள். ஒன்னு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஜிட்டல் ஸ்கில்ஸ் விளக்குறதுக்காக கொண்டு வந்த உலகம் உங்கள் கையில் லேப்டாப் ஸ்கீம். இன்னொன்னு, நம்ம தமிழ்நாட்டோட பெருமை, விஞ்ஞானி ஜிடி நாயுடுவோட படைப்புகளை டிஜிட்டல் முறையில பாதுகாக்கிற ஒரு புது வெப்சைட். ஓகே, தமிழ்நாட்டை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம நேஷனல் லெவலுக்கு போகலாம். இங்க நாம டிஸ்கஸ் பண்ண போற பாலிசிஸ் நம்ம நாட்டோட எக்கானமியே மாத்தி அமைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லானது. அப்போ அரசாங்கம் ஏன் இப்படி ஒரு புது டாக்ஸ் கொண்டு வந்தாங்க? லாஜிக் ரொம்ப சிம்பிள். ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ்ஸோட டைம் முடிஞ்சிருச்சு. அரசுக்கு வருவாய்க்கு ஒரு புது வழி வேணும். அதே சமயம் டொபாக்கோ மாதிரி பொருட்கள் பயன்பாட்டை குறைக்கணுன்ற ஒரு மறைமுகமான நோக்கமும் இதுக்குள்ள இருக்கு. டாக்ஸ் பத்தி எல்லாம் பேசிட்டோம். இப்போ ஒரு நல்ல செய்திக்கு வருவோம். நம்ம இந்தியாவோட விவசாயத்துறை உலக அளவுல ஒரு மிகப்பெரிய சாதனைய பண்ணிருக்கு. இந்த சார்ட்ல இருக்கிறது வெறும் நம்பர்ஸ் இல்ல, இது நம்ம நாட்டோட உணவு பாதுகாப்புக்கும் ஏற்றுமதி சக்திக்கும் ஒரு பெரிய அடையாளம். நாம 150 மில்லியன் டன்னை தாண்டி சைனாவையே பின்னுக்கு தள்ளியிருக்கோம். இது உலக உணவு மார்க்கெட்ல இந்தியாவோட இடத்தை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். சரி, இந்தியா எப்படி இந்த சாதனையை செஞ்சது? அதுக்கு என்ன காரணம்? ரகசியம் நம்ம ஜியோகிராஃபில தான் இருக்கு. இங்க பாருங்க, சரியான டெம்பரேச்சர், போதுமான அளவு மழை, அப்புறம் நல்ல வளமான வண்டல் மண். இந்த 3ம் ஒன்னா சேரும்போது நெல் உற்பத்தி உச்சத்தை தொடுது. இது உங்க ஜியோகிராஃபி பேப்பருக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எக்கானமி, அக்ரிகல்ச்சர்னு பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் கியரை மாத்தி சயின்ஸ், கல்ச்சர், ஹிஸ்டரின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியாக்குள்ள போகலாம். இது உங்க ஜெனரல் நாலேஜை நல்லா பூஸ்ட் பண்ணும். நானோபோட்ஸ் பேர் கேட்கவே வித்தியாசமா இருக்குல்ல? சிம்பிளா சொல்லணும்னா இவங்க மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு புரட்சியை பண்ணக்கூடிய குட்டி குட்டி ரோபோக்கள். இவங்களோட முக்கியமான வேலை உடம்புல சரியான இடத்துக்கு, அதாவது டார்கெட்டுக்கு மருந்தை கொண்டு போய் சேர்க்கறது தான். இத ஒரு மேஜிக் புல்லட் மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது சாதாரண கீமோதெரப்பி மாதிரி உடம்புல எல்லா செல்களையும் பாதிக்காம இந்த நானோ ரோபோட்கள் நேரா போய் கேன்சர் செல்களை மட்டும் குறி வச்சு அழிக்கும். இது மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு பெரிய பெரிய முன்னேற்றம். அடுத்து சோமநாதர் கோயில். இந்த கோயிலோட வரலாறு நம்ம இந்தியாவோட வரலாறையே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். பல தடவை இடிக்கப்பட்டாலும் ஒவ்வொரு முறையும் மக்கள் நம்பிக்கையாலையும் தலைவர்களோட முயற்சியாலையும் திரும்ப திரும்ப எழுந்து நின்றுருக்கு. இதிலேந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம் நிறையா இருக்கு. ஓகே, இப்ப நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்தாச்சு. குளோபல் ஹெட்லைன்ஸ் அண்ட் இந்தியா. உலகத்துல நடக்கிற முக்கியமான சம்பவங்களும் அது இந்தியாவை எப்படி பாதிக்குதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா இப்போ இருக்கிற உலகத்துல எந்த நாடும் தனியா இயங்கவே முடியாது இல்லையா? நம்ம இந்த பிரச்சனைக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல வெனிசுவேலா எங்க இருக்குன்னு இந்த மேப்ல பாத்திரலாம். இது சவுத் அமெரிக்காவோட வடக்கு பகுதியில இருக்கு.
இந்த விஷயத்துல ரெண்டு தரப்பு வாதத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, நாங்க போதைப்பொருள் கடத்தல தடுக்கத்தான் இந்த நடவடிக்கை எடுத்தோன்னு சொல்றாங்க. ஆனா வெனிசுவேலா அரசோ இது எங்களோட இறையாண்மை மேல நடத்தப்பட்ட தாக்குதல்னு சொல்றாங்க. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டா நீங்க ரெண்டு பக்க நியாயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இந்த கோர்ட் இப்போதைக்கு நிலைமை என்னன்னு தெளிவா சொல்லுது. அதாவது உடனடியா நமக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஏன்னா நம்ம அங்கிருந்து ரொம்ப கம்மியா தான் கச்சா எண்ணெய் வாங்குறோம். ஆனா இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல வர்ற மாற்றங்கள் லாங் டர்ம்ல நம்மளோட எனர்ஜி பாலிசியை எப்படி பாதிக்கும்னு நம்ம தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். சரி, நம்ம பார்த்த எல்லாத்தையும் ஒரு குயிக் ரீகேப் பண்ணிடலாம். நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த 4 விஷயங்கள் உங்க மைண்ட்ல இருக்கணும். 1. தமிழ்நாட்டோட புது டிஏபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம். 2. அரிசி உற்பத்தியில இந்தியா உலகத்துல நம்பர் 1. 3. சின் குட்ஸ் மேல கொண்டு வந்த புது டாக்ஸ். 4. மெடிசின்ல நானோ ரோபோட்ஸோட ஃபியூச்சர். இந்த 4 ரொம்ப முக்கியம். சரி, போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம இன்னைக்கு பார்த்த இந்த ஸ்கீம்ஸ்ல இந்தியாவோட நீண்டகால வளர்ச்சிக்கு எந்த திட்டம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க? எது, ஏன்? யோசிச்சு பாருங்க. இது உங்க அனலிட்டிக்கல் ஸ்கில்ல டெஸ்ட் பண்ற மாதிரி. உங்க தேர்வுல நீங்க வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நல்லா பண்ணுங்க.